வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உலகத்தையே ஆளும் அற்புத மனம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்ன, உங்களுக்கான யோகம் என்ன, உங்களுக்கான பரிகாரங்கள் குறித்து கூட விரிவாக பார்க்கலாம். அதாவது 12 ராசிகளில் ரிஷபராசி என்பது தனித்துவம், நிலைத்தன்மை, அழகு, சாந்தம், சக்தி ஆகியவற்றின் சங்கமமாக விளங்குகிறது. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு ஒரே பதில், உலகையே மாற்றும் மகத்தானவர்கள். இவர்களை பற்றி பேச ஆரம்பித்துவிட்டால் வார்த்தைகள் போதாது. புகழ்ந்து சொல்லும் வார்த்தைகளையே இவர்கள் பெருமை தாங்க முடியாது. அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே வித்தியாசம் கொண்டவர்கள். அவர்கள் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார்கள் என்றாலும் அந்த குடும்பத்தின் பெருமையை பல தலைமுறைகளுக்கும் உயர்த்தும் விதமாக வாழ்கிறார்கள். இவர்களின் ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு நடையும் கூட பெருமையை தானே பேசுகிறது. மேலும் ரிஷபராசிக்காரர்கள் கல்லை போல உறுதியானவர்கள். எவராலும் அசைக்க முடியாத மன வலிமையை இவர்களிடம் காணலாம். ஒரு முடிவை எடுத்துவிட்டால் உலகமே எதிர்த்தாலும் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். அந்த உறுதியே இவர்களை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்கிறது. ரிஷபம் என்றால் நிலம் என்று பல மொழியாகவே சொல்லலாம். நிலம் எப்படி தாங்கும், போசிக்கும், அசையாமல் நிற்கும், அதுபோல ரிஷபராசிக்காரர்களும் தங்கள் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் தாங்கும் தூண்களாகவே விளங்குகிறார்கள். அதேபோல் ரிஷபம் ராசிக்காரர்களின் இதயம் அன்பின் கடல். இவர்களின் அன்பு சாமானியமானது அல்ல, அதீதமானது. யாரையும் நேசிக்க ஆரம்பித்துவிட்டால் அவர்கள் வாழ்நாளின் முடிவு வரை அந்த அன்பை தாங்கி செல்வார்கள். துரோகம் செய்யவே தெரியாது. இவர்களின் பாசம் ஒரு சுத்தமான முத்து போல கண்ணில் நீர் வர வைக்கும் அளவுக்கு உண்மையானது. குடும்பத்திற்காக, நண்பர்களுக்காக, காதலுக்காக உயிரையே தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் பிறப்பிலேயே செல்வ அதிர்ஷ்டம் பெற்றவர்கள். இவர்களின் வாழ்க்கையில் செல்வம் சுரந்தோடும். எங்கு சென்றாலும் எதை தொடர்ந்தாலும் அது பொன்னாக மாறும். ஒரு வகையில் இவர்களை அழகின் அதிசயம் என்று கூட சொல்லலாம். இவர்களின் கைகளில் வளம், இவர்களின் அருகில் அதிர்ஷ்டம், இவர்களின் சிந்தனையில் முன்னேற்றம். அதேபோல் இவர்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும் அதில் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். பணம் இவர்களை தேடி வரும், அவர்களை விட்டு பிரியாது. வீடு, வண்டி, நிலம், செல்வம் எல்லாம் இவர்களிடம் பெருகி கொண்டே இருக்கும். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்கள் பிறப்பிலேயே அழகியவர்கள். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இவர்களின் முகம், உடல், நடை, பார்வை அனைத்தும் கவர்ச்சியோடு இருக்கும். இவர்களை பார்த்தாலே மனம் குளிர்ந்துவிடும். சிரிப்போடு பார்ப்பவர்கள் என்றால் அந்த சிரிப்பு இருட்டையும் வெளிச்சமாக்கும். குறிப்பாக அழகு மட்டுமல்ல, இவர்களின் குரலும் இனிமை மிகுந்தது. இவர்களின் குரலை கேட்டால் இசையின் உலகத்துக்கே சென்று விடுவோம் போல தோன்றும். ஒரு வகையில் ரிஷபராசிக்காரர்கள் இயற்கை உருவாக்கிய அழகின் சிலைகள். அது மட்டுமில்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் பொறுமையானவர்கள். எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அதை அமைதியாக சமாளிப்பார்கள். மற்றவர்கள் திகைப்பார்கள், ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் சாந்தமாக தீர்வு காண்பார்கள். இவர்களின் பொறுமை உலகையே வெல்லும் வல்லமை பெற்றது. மேலும் இவர்களின் வாழ்க்கையில் அவசரம் என்ற சொல்லுக்கு இடமில்லை. ஒவ்வொன்றையும் சிந்தித்து திட்டமிட்டு நிதானமாக செய்வார்கள். அதனால்தான் எப்போதும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் இயற்கையாகவே கலைத்திறமை கொண்டவர்கள். ஓவியம், இசை, நடனம், கவிதை எதிலும் இவர்களின் பங்களிப்பு அற்புதமானது. இவர்களின் சிந்தனை படைப்பாற்றலால் நிரம்பியிருக்கும். அவர்கள் உருவாக்கும் எந்த கலையும் உலகையே கவரும். அதேபோல் இவர்களின் சுவைமிகு வாழ்க்கை முறையும் அழகான ரசனையும் அவர்களை தனிமைப்படுத்துகிறது. அழகை நேசிப்பவர்கள் என்ற பெயருக்கு உரியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள்தான். அதிலும் முக்கியமாக சிரமம் வந்தால்தான் ரிஷபராசிக்காரர்களின் உண்மை வலிமை வெளிப்படும். அவர்கள் தங்களை மட்டும் காப்பாற்றிக் கொள்ள மாட்டார்கள், அருகில் உள்ள அனைவரையும் காப்பாற்றுவார்கள். புயலுக்கு எதிராக நிற்கும் மரம் போல அவர்கள் நிற்பார்கள். எந்த சோதனையும் இவர்களை தகர்க்க முடியாது. அது மட்டுமில்லாமல் அவர்களின் மன வலிமை, துணிவு, தன்னம்பிக்கை அனைத்தையும் அவர்கள் வாழ்க்கையின் வீரர்கள் ஆக்குகிறது. ஏனென்றால் ஒரு ரிஷபராசிக்காரரை நண்பனாக கொண்டால் வாழ்க்கையை செழித்துவிடும். இவர்களின் நட்பு சத்தியத்தின் மேல் கட்டப்பட்ட கோட்டை. நண்பர்களுக்காக உயிரையே அர்ப்பணிக்க தயங்க மாட்டார்கள். அவர்களை விட்டு சென்றாலும் அவர்கள் எப்போதும் நம் பக்கம் இருப்பார்கள். உண்மையான நட்பின் வரையறை தேவைப்பட்டால் ரிஷபராசிக்காரர்களையே எடுத்துக்காட்டாக கூறலாம். அதேபோல் குடும்பத்திற்காக உயிரையே அர்ப்பணிப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். பெற்றோர், துணைவர், பிள்ளைகள், உறவினர் எல்லோருக்கும் தாங்கும் மரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் சிக்கல் வந்தால் அதை காப்பாற்றும் கவசமாக நிற்பார்கள். இவர்கள் இல்லாத குடும்பம் வெறுமை போல இருக்கும். இவர்களுடன் இருக்கும் குடும்பம் சொர்க்கம் போல இருக்கும்.
அது மட்டுமில்லாமல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பது நல்லது. அவர்களிடம் எந்த ஒரு விஷயத்துக்கும் வாக்குவாதம் செய்யாமல் இணக்கமாக செல்வது நன்மை பயக்கும். பிள்ளைகள் வாகனங்கள் செல்லும் போது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்றவற்றில் நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். அதேபோல் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். 1 நாள் 2 நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் பூரண குணமடைந்து வீடு திரும்புவீர்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், உத்தியோக மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் உங்களுக்கும் நடக்கும் நல்ல காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது. அது மட்டுமில்லாமல் வரும் மாற்றங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதன் மூலமாக நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள். பெரிய நம்பிக்கைகளையும் பலமும் ஏற்படும். ஏற்றமடைந்த நேரம் இது. வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறும் நல்ல காலகட்டம் இது. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது மிக மிக நல்லது. பஞ்சமசானத்தில் சூரியன் புதன் அமர்வதாலும் சனி வக்கர பார்வை இருப்பதாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகளுக்கு நரம்பு பாதிப்பு, தோல் அலர்ச்சி, காய்ச்சல் வருவது, அதற்காக செலவு செய்யும் சூழல் உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனை, அரசு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. உங்கள் பேச்சால் அனைத்து பிரச்சனைகளையும் சாதுரியமாக முடிப்பீர்கள். அதிலும் முக்கியமாக முதுகுவலி, வயிற்றில் வரும் சிறிய சிறிய பிரச்சனைகள் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடிவயிறு, கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. அபிராமியில் 40, 59, 75 ஆகிய பாடல்களை படிப்பது நல்லது. சந்தோஷம், பொருளாதாரம் ரீதியாக 80% நல்ல பலன்கள் கிடைக்கும் காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கப் போகிறது. அதேபோல் இனிவரும் காலமெல்லாம் ரிஷபராசிக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் பணம். பேச்சில்தான் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது குரு வக்கர பெயர்ச்சி 2025, அதாவது 2025 கடைசி மாதங்களில் நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியில் குரு வக்கரமாகி கடகத்துக்கு செல்கிறார். 4 மாதங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட குறிப்பில் பார்க்கலாம். அதிலும் முக்கியமாக குரு வக்கரமாவது அவ்வளவு நன்மையான காலகட்டம் இல்லை. ஜாதகத்தில் இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கிரமாக இருக்கும். ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய பல நன்மைகள் நடக்கும். 2025 நவம்பர் 12ஆம் தேதி முதல் 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை 4 மாதங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கப் போகிறார். அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரை. குறிப்பாக மிதுன ராசியில் குரு வக்கரமாக மாறுகிறார். அங்கிருந்து கடகத்துக்கு சென்று அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரத்துக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் மிதுனத்துக்கு வருகிறார். குரு பகவான் வக்கரமாக மாறும் போது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகும். ஏனென்றால் 2027 மே மாதத்திற்குள் கார்டியோ தொடர்பான சிகிச்சைகள் புரட்சிகள் ஏற்படும். புதிய மருத்துவமும் கண்டுபிடிக்கப்படும். அதில் முக்கியமாக குரு வக்கரமாகும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி ஆகிய 3 ராசிகளுக்கு யோகமான காலகட்டமாகவே இது இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. மிதுன ராசி, கும்பம், தனுசு, துலாமில் கிரகம் வக்கரமாக இருந்தால் நன்மை பயக்கும். இதே இடத்தில் சுய ஜாதகத்திலேயே சனி வக்கரமாக இருந்தால் 100% நன்மைகள் கிடைக்கும். ஏனென்றால் இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், அதாவது பரிகாரங்கள் கூட இருக்கிறது. குறிப்பாக ரிஷபராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு குரு வக்கரமாகும் போது அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் தன குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருக்கும் போது பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய யோகம் உண்டாகும். அடகு வைத்த நகைகளை மீட்டெடுப்பீர்கள். நல்ல விஷயத்தை சொன்னாலும் உங்களை நம்பாதவர்கள் இனிமேல் நீங்கள் சொன்னால் நம்புவார்கள். ஏனென்றால் குரு வக்கரமாக இருப்பதால் பணவரவு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் யோகம் கூட வசீகரமாக இருக்கும். உடல்நிலை கட்டுக்கோப்பாக மாறும். குடும்பஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருப்பதால் மற்றவர்கள் சொல்வதை கேட்பதால் நல்லது நடக்கும். நிறைய பேருக்கு தங்கம் வாங்கும் யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மன நிம்மதி, மன மகிழ்ச்சி பெறுவீர்கள். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் இனி சூப்பராக நடக்கும். கையில் வைத்திருக்கும் பணத்தை இனி முதலீடுகளை செய்வீர்கள். பணம் சார்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இனி பணம் கையில் விளையாடும். அதேபோல் முகம்,
பற்கள், கண்கள், மூக்கில் இருந்த பிரச்சனைகள் தீரும். நல்ல மருந்து, மாத்திரைகள், மருத்துவர்கள் கிடைக்கதும். முதலீடு மட்டுமில்லாமல் நல்ல வியாபாரமும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும் போது 2, 8ஆம் இடம் நன்றாக இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் காசு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. இதனால் உங்களுக்கு காசு பணப்புழக்கம் அதிகரிக்கும். வார்த்தைகளில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. சந்தோஷம் சார்ந்த விஷயங்களில் 95%, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் 100% ஏற்றம் பெறுவீர்கள். பசு நெய்யை அருகில் இருக்கும் போது பெருமாள் கோயிலுக்கு சென்று காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் கொடுத்து வருவது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். கடன்கள் அனைத்தையும் அடைத்து முடிக்கும் யோகம் உண்டாகும். மரண பயம் நீங்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவீர்கள். முழு பரிசோதனைகள் செய்து அதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறும் நிலை உண்டாகும். தொழில் மாற்றம், இடமாற்றம், வியாபார மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்பட போகிறது. அதிலும் முக்கியமாக மாற்றங்களால் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் மாறும் சூழல் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. இதனால் மகிழ்ச்சிகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், பாதிப்புகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். யோக பலன்களை அதிகளவில் பெறுவீர்கள். இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான கஷ்டங்களில் இருந்தும் விடுதலை அடைவீர்கள். எதிரிகள் விஷயத்தில் பதற்றம் குறையும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். தொழில் தொடர்பான விஷயங்களில் இருந்த மனக்கசப்புகள், சங்கடங்கள் நீங்கும். பதவி உயர்வில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். இரத்த பந்த உறவுகள், பெற்றோர் மற்றும் பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. பூர்வீகத்தில் சொத்துக்கள் பிரச்சனைகளில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இதனால் பெரிய வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் பெறுவீர்கள். இரத்தத்தில் பரவும் நோய்கள், லிவர் செயல்பாடுகள் குறித்த பரிசோதனை, கிட்னி செயல்பாடு குறித்த பரிசோதனைகள் எடுத்துக்கொள்வது நல்லது. நிறைய நீர், காய்கறிகள், சூப் சாப்பிடுவது நன்மைகளை தரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். அனைத்து விதமான பாதிப்புகளில் இருந்தும் தப்பிக்க முருகன் வழிபாடு நல்லது. தொடர்ந்து வழிபாடு செய்து வர ஏற்றத்தை கொடுக்கும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது, படிப்பது அற்புதமான அமைப்பை கொடுக்க போகிறது. எதுவாக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பல கிரகங்கள் சாதகமான இடத்தில் இருந்தன. சாதகமான அமைப்பில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி உள்ளிட்டவை இருந்தாலும் சனி வக்கரம் மாத விஷயங்களில் சாதகமாகவும் சில விஷயங்களில் கூடுதல் முயற்சி தேவைப்படும் என்ற ரீதியில் சஞ்சரித்தும் வருகின்றன. இருப்பினும் ஜென்ம குருவால் உடல்நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். தொழிலில் மற்றும் வேளையில் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் அல்லது வெகுமதி கிடைக்காமல் இருந்திருக்கலாம். 2025ஆம் ஆண்டு, அதாவது கடைசி 4 மாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த மாதங்களில் ரிஷபராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், என்னென்ன செய்யலாம் என்பது குறித்து கூட பார்க்கலாம். கிரக நிலைகளின் அடிப்படையில் அடுத்தடுத்து வரும் காலகட்டத்தில் ரிஷபராசியினருக்கு படிப்படியான முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும். குறுகிய கட்டத்தில் பெரிய வளர்ச்சி அல்லது பெரிய முன்னேற்றம் ஆகியவற்றை எதிர்பார்ப்பது ஏமாற்றத்தில் முடியும். எனவே நிதானமாக செயல்பட்டு சீரான முன்னேற்றத்தை பெறலாம். ஆன்மீக பயணங்கள், குடும்பத்துடன் பயணம் செல்வது உள்ளிட்டவை சாத்தியமாகும். வருமானங்கள் அதிகரிக்கும். வேலையில் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் கிடைக்கும் அல்லது நெருக்கடிகள் விலகும். ஏனென்றால் இந்த நேரத்தில் மனதில் அமைதி நிலவும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறையும். தொழில் மற்றும் வேலையில் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் அமைதியை தாமதமாகும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பயணத்திலிருந்து பெரிய அளவுக்கு ஆதாயமோ பலனோ உடனடியாக கிடைக்காது. புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றிகள் கிடைக்கும். கொஞ்சம் தாமதமானாலும் தயங்காதீர்கள். ஏனென்றால் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்படும். இந்த நேரத்தில் வருமானம் ஈட்டும் வழிகளும் அதிகரிக்கும். வணிகர்களின் வருமானமும் சாதாரணமாக இருக்கும். படிப்படியாக லாபம் ஈட்டும் வாய்ப்பும் பெறுவீர்கள். வேலை செய்பவர்களின் முன்னேற்றத்தில் தடைகள் நீங்கும். நண்பர்களுடன் சண்டைகள் மற்றும் சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கவனம் தேவை. இந்த நேரத்தில் முடிந்தவரை பொறுமையை கடைபிடித்து அமைதியான மனதுடன் வேலை செய்யுங்கள். ரிஷபராசிக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் கேது பெயர்ச்சியால் ஒருவிதமான மனக்குழப்பம் மற்றும் அசௌகரியம், மன நிம்மதி இல்லாத நிலை உண்டாகும். நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெயர்ச்சிகள் சாதகமாக இருக்கும். சொத்து, குடும்ப விவகாரங்களில் அமைதியாக இருப்பது மிக மிக நல்லது.
வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ரிஷப ராசியினருக்கு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நிலை சீராக வளர்ச்சி பெறும். புதிய வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டம் அல்லது பெரிய வாய்ப்புகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். உங்கள் உழைப்புக்கு முயற்சிகளும் ஏற்ற பலன்கள் உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் கிடைக்காமல் போகாது. தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது. இடமாற்றம் அல்லது வேலை மாற்றத்தை விரும்பினால் அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம். ஆனால் அடுத்தடுத்த மாதங்களில் மேற்கொள்வது மிகவும் கடினம். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு 3வது 2வது வீட்டில் உச்சமாகி சஞ்சரிப்பது ஒரு வகையில் பெரிய ராஜயோகத்தை உண்டாக்கப் போகிறது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும். காதல் கைகூடும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும், வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை சில கிரகங்கள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் வேலை மற்றும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கண்கூடாக காணலாம். அது மட்டுமில்லாமல் இந்த கிரக மாற்றத்தினால் ரிஷபராசிக்காரர்களின் புன்னகை 1000 சூரியனின் ஒளியை விட அதிகம். அவர்களின் குரல் தேவதை பாடும் இசையை விட இனிமையானது. அவர்களின் மனம் கடலை விட பெரிது, வானத்தை விட உயர்ந்தது. அவர்களின் உறுதி வைரத்தை விட கடினம். அதேபோல் அவர்களின் அன்பு தாயின் கருவடையை விட சுத்தமானது. அவர்களின் பொறுமை மலை போல அசையாதது. அவர்களின் அதிர்ஷ்டம் உலகமே பொறாமைப்படும் அளவுக்கு அதிகம். அவர்களின் பெருமை 100 தலைமுறைகள் சொல்லிக்கொண்டே போகும் வகையில் அளவற்றது. அதிலும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்கள் முழு உலகையும் தேடினாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இணையானவர்கள் எங்கும் இல்லை. அவர்கள் இயற்கையின் அற்புத படைப்பு. அழகும் அறிவும் அன்பும் உறுதியும் செல்வமும் கலைத்திறனும் எல்லாம் ஒரே உடலில் கலந்து பிறந்தவர்கள். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்கள் வாழும் இடமே ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் பேசும் வார்த்தையே பொக்கிஷம். அவர்கள் செய்யும் செயல் உலகையே முன்னேற்றும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.